வசு பாத்து பண்றது இல்லையா? இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா சொல்லு. நீ எல்லாம் புத்தி சொல்லி அவ வேலை செய்யணுமா? போ அப்படி. ஏங்க, உங்க வீட்ல 2 மருமக இருக்காங்கல்ல, வேலை செய்யறதுக்கு ஒருத்தியும் அத சொகுசா சூப்பர்வைஸ் பண்றதுக்கு இன்னொருத்தியும் வச்சிருக்கீங்களா? என் பொண்ணு வேலை செய்வா, இவ வேடிக்கை பாப்பாளா? இவள போய் வேலை செய்ய சொல்ல வேண்டியது தானே? என்ன பார்ஷாலிட்டி பாக்குறீங்களா? சம்மந்தி, நீங்க பதட்டத்துல இருக்கீங்க, அதனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல எப்படிங்க நிதானமா இருக்க முடியும்? உங்க பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல இப்படி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினாங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் நிதானமா நின்னு வேடிக்கை பாப்பீங்களா? ஏன் பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்கள மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டேன். அவ வீட்டு வேலையை அவ தான் பாத்துக்கணும்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் நாம தாமா பாக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவேன். இப்படி அனாவசியமா நின்னு பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். என்னங்க நீங்க எங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? அது நீ பேசாம இருக்கியா? அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல? கார்த்தி, நீ அமைதியா இரு. வசு கையில சுட்டுக்கிட்டா, அந்த டென்ஷன்ல அவங்க கோவப்படுறாங்க. நாம தான் பதட்டப்படாம நிதானமா இருக்கணும். போதுங்க, நீங்க நின்னு நிதானமா நின்னு உங்க பிரச்சனையை பேசிக்கோங்க. நான் என் பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். மாம், ஆயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல மாம். ஆமா வசு, இதுக்கெல்லாம் ஆயின்மெண்ட் போட்டாலே போதும், நீ பயப்படாத. உன்னை நான் பேச வேணான்னு சொன்னேன். மேடம், இப்ப எதுக்கு அவளை தேவையில்லாம அவமானப்படுத்துறீங்க? உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உன்னால தாங்கிக்க முடியல. என் பொண்ணு கைய பாருங்க. இது ஒரு சின்ன விஷயம். வசுந்தராவே எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றப்போ நீங்க எதுக்கு பெருசாக்குறீங்க? அவ ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவா. அந்த அளவுக்கு நீங்க பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன, என் பொண்ணு உங்க வீட்டுல உட்கார்ந்து எடுபடி வேலை பார்க்கணும், அடிமை வேலை செய்யணும், அவ்வளவுதானே? இப்படி எல்லாம் செஞ்சா அவ மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் தீர்ந்துடும். அப்போ எப்பதான் அவளை பழிவாங்கறத நிறுத்த போறீங்க? என்ன சம்மந்தி பேசுறீங்க? அவளை பழி வாங்குறேனா? அவளை பெருமைப்படுத்தணும், கௌரவப்படுத்தணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல 2 மருமக இருக்கான்னு சொன்னீங்கல்ல, 2 பேரையுமா நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன்? ஒரே ஒருத்திய மட்டும்தான் நான் என் மருமகளா ஏத்துட்டு இருக்கேன், அதுவும் உங்க பொண்ணு. இன்னொருத்திய என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வர வச்சிருக்கேனே தவிர, எனக்கோ என் குடும்பத்துக்கோ மருமகளா அவளை இன்னும் மனசால ஏத்துக்கல. என் மனசுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, என் மனசுக்கு பிடிச்சவங்க தான் அடுத்து என் இடத்துக்கு வர முடியும். வசுதான் அடுத்து கோதைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன்கிறது புனிதமான இடம். அதுக்குள்ள போறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது.
வீட்டு வேலை செஞ்சா கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, பழகிக்கணும். பொறுப்புக்கு வரணுங்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? கல்யாணம் பண்ணி வந்த மருமகளை இவ என்ன பண்றான்னு யாராவது கேட்டா வீட்டோட இருக்கான்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க. வீட்டோட இருக்கான்னா வீட்ல சும்மா இருக்கான்னு அர்த்தமா? அந்த வீட்டையே தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். எத்தனை வேலை, எத்தனை அலைச்சல், எத்தனை கஷ்டம், அத்தனையும் ஒத்த மனுஷியா தூக்கி சுமந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவளால மட்டும்தான் குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றது என்ன சாதாரணமான விஷயமா? அதனாலதான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து உங்க பொண்ணுக்கு நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க எதுக்கு கத்து கொடுக்கறீங்க? அவ இந்த குடும்பத்துக்கு அடுத்த கோதை ஆக வேண்டாம், முக்கியமான இடத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு நான் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன். சமந்தி, எதுக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அ, யாருக்கா இருந்தாலும் பொண்ணுக்கு கையில சுற்றுச்சுன்னா கொஞ்சம் பதட்டம் வரதானே செய்யும். என் பொண்ண அடுத்த கோதையா உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை போதும். தப்பா நினைச்சுக்காதீங்க சமந்தி. ஏதாவது அவசரப்பட்டு சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. வசு, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல மாம். உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அத்தை ஓ நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அத்தை சொல்றத கேட்டு நடந்துக்கோ. உட்காரு. சரஸ்வதி, ஹேய், இப்ப எதுக்கு அழுற? இத பார், நீ அழுறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியாது. இத்தனை நாளா அத்தை என் மேல கோவமா இருந்தாங்க. அது கூட பரவாயில்ல. ஆனா எனக்கு எல்லாரும் முன்னாடியும் என் மனசுக்கு பிடிச்ச மருமகளா மனப்பூர்வமா என்னை ஏத்துக்கவே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத்தை மனசுக்குள்ள என் நாடியோட வெறுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி இல்ல சரஸ்வதி, அம்மாவுக்கு யாரையுமே வெறுக்க தெரியாது. இன்னும் அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் முழுசா தீரல. அதனால்தான் அவங்க அப்படிலாம் பேசுறாங்க. நீ மனசு தளர விட்டுறாத. நீங்க ஆறுதலா பேசுற வார்த்தையில உங்களுக்கே முழுசா நம்பிக்கை இல்லைங்கிறது உங்க குரல்ல இருந்தே தெரியுதுங்க. எனக்கு வசுவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அதுல தப்பு இல்ல. அவ நல்ல பொண்ணு, அவளை எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா வீட்டுக்கு வந்த 2 மருமகள்ல எனக்கு அவளை மட்டும் தான் பிடிக்கும். இவளை பிடிக்காதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நான் அவ்வளவு மோசமானவளா? எனக்கு இந்த குடும்பத்து மருமகளா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லையா? அதுவும் அப்படி ஒரு வார்த்தைய சந்திரகலா முன்னாடி வச்சு சொன்னப்போ எனக்கு உயிரே போன மாதிரி இருந்ததுங்க. எனக்கும் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா என்ன வேணாலும் சொல்லி திட்டோம். அது நம்ம குடும்பத்தாளுக்கு முன்னாடி சொல்லி திட்டா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க முன்னாடி வச்சு திட்டு என்னால தாங்கிக்க முடியல. யார் மனசுமே புண்படுத்த கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனா அவங்கள ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நம்ம பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக போதுமான அளவுக்கு நம்மளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்னதான் வேணுமா? உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம அவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு புரிய வரும். அப்ப அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்களே ஃபீல் பண்ணுவாங்க.
சொல்ல மச்சி. அப்படியா? சரி பண்ண முடியலையா? சரி விடு, நானே பார்த்துக்கிறேன். யாரு? நமச்சி அண்ணாவா? ம். என்னவா? கம்பெனியில் ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சான், அது சரி பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சரி நீங்க கிளம்புங்க. ஏய், நீ இப்படி அழுதுட்டு இருக்கும்போது உன்னை தனியாக விட்டு போகிறதுக்கு எப்படி எனக்கு மனசு வரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வேலை தான் ரொம்ப முக்கியம். நீங்க கிளம்புங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். நீங்க கம்பெனிக்கு கிளம்புங்க. எனக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்ச நாள் முன்னாடி தானே இப்படி அழுது ஓடிற சரஸ்வதி பார்க்கக்கூடாது முடிவு எடுத்தோம். இப்போ திரும்ப நீ கண்ணை கசக்கிட்டு நின்று இருந்தா அது அந்த சரஸ்வதிக்கே பிடிக்காது. இப்போ என்ன, அம்மாவோட மருமகளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே. அதே அம்மாவோட வாயால சரஸ்வதி தான் இந்த வீட்டோட மருமக, அவ தான் இந்த வீட்டோட அடுத்த கோதன்னு சொல்ல வைக்கிறோம். அது உன்னால முடியும். இப்போ முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகி கோயிலுக்கு கிளம்பு, நானும் கம்பெனிக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, நான் தமிழுக்கு மனைவி. ஆனா என்னால இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க முடியாதுன்னா நாங்க சேர்ந்து வாழறதுல அர்த்தமே இல்லையம்மா. இன்னைக்கு அத்தை எல்லார் முன்னாடியும் வச்சு வசுந்தரா மட்டும்தான் அந்த வீட்டோட மருமக, நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் யாரு முன்னாடி சொல்லக்கூடாதோ அந்த சந்திரகலா முன்னாடி வச்சு சொன்னாங்க. நான் எப்பமா எங்க அத்தை மனசுல இடம் பிடிக்க போறேன்? எப்போ அவங்க எல்லார் மனசுலயும் ஐக்கியமாக போறேன்? அதுக்கு நீ எப்பமா வழிகாட்ட போற? என்ன MBA வேண்டுதல் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னதான் மறைக்கணும்னு நினைச்சாலும் முடியாதே. நீ அழறத நான் பார்த்துட்டேன். என்ன அழுகழுகையா வருதா? ஐயோ இப்படி நடந்துருச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு எதுலயாவது போய் முட்டிக்கணும் போல இருக்கா? என்னமோ தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் மாமியார் புது பணக்காரி, நான் பரம்பரை பணக்காரி. இருந்தாலும் அந்த கோதை ஏன் முன்னால சரிக்கு சமமா நின்னு ஈகோ காட்டினாலே என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா என் முன்னால நிக்க கூட தகுதி இல்லாத நீ என்ன பார்த்து என்னென்னலாம் பேசியிருப்ப. இன்னைக்கு என்னாச்சு? அந்த கோதையே நீ அந்த வீட்டோட மருமக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வசுதா என் இடத்துல இருக்க வேண்டியவன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. அதை கேக்குறப்போ என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருந்துச்சு. அப்போ உன்னோட முகம் அப்படியே இருண்டு போன மாதிரி இருந்துச்சா? அப்பவே உன்னை தனியா கூப்பிட்டு பேசணும்னு தான் இருந்தேன், முடியல. ஆனா எனக்கு தெரியும் நீ கோயிலுக்கு தான் வருவேன்னு. அதனாலதான் உன்னை பார்த்து அப்படியே என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இப்பவே இவ்வளவு உடைஞ்சு போயிட்டேன்னா இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நீ எப்படி வாழ போற? பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கே. என்ன பண்றது? அந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரவங்க கூட கிச்சனுக்குள்ள போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா உனக்கு இல்லைன்னு நினைக்கிறப்போ போதும், நிறுத்துங்க. வசுதா அந்த வீட்டோட அடுத்த கோதைன்னு அத்தை சொன்னதுல எனக்கு சந்தோஷம்தான். அவ ஒண்ணு உங்களை மாதிரி இல்ல, நல்லவ. அவள நான் என் தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு நடந்தா அதுல சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். என்ன இப்படி ஒரு வார்த்தையை எங்க அத்தை உங்க முன்னாடி சொல்லிட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தம். அதுக்காக தான் சாமி முன்னாடி நின்னு வேண்டிட்டு இருக்கேன். சாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும்.
எந்த அத்தை என்ன மருமகளே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே இவ தான் என் மருமகன்னு சொல்ல வைப்பேன். சரஸ்வதி, இனிமே நீயே கிச்சனுக்கு போய் எல்லாருக்கும் சமைச்சு கொடுமான்னு அவங்களே சொல்லுவாங்க. இந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். ஏய், பகல் கனவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது அநியாய கனவா இருக்கே. ஏதோ +2 பரீட்சை விஷயத்துல சவால் விட்டு என் மாப்பிள்ளை கிட்ட ஜெயிச்சிட்டேன்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் நீயே ஜெயிப்ப நினைப்பியா? இதுக்கு மேலேயும் உன்னை அந்த வீட்டுல வச்சிருக்காங்கன்னா ஏதோ போனா போதுன்னு பரிதாபப்பட்டுதான். பேசாம வயிற்றுக்கு சோறு கிடைக்குதுன்னு இருந்து தொலைச்சிட்டு போ. அதை விட்டுட்டு வீம்பா சவால் விடுறேன், சபதம் போடுறேன்னு மொத்தத்தையும் கெடுத்துக்காத. நான் சவால் தான் விடுறேன். எங்க அத்தை மனசுல நான் இடம் பிடிப்பேன். குடும்பத்துல இருக்கிற எல்லார் மனசுலயும் இடம் பிடிப்பேன்னு நான் சவால் விடுறேன். இந்த வீட்டை நான் ஒண்ணு சேர்ப்பேன். எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நான் காப்பாத்துவேன்னு சவால் விடுறேன். ஆனா நீங்க எங்க அத்தையை அசிங்கப்படுத்தணும், இந்த குடும்பத்தை பிரிக்கணும், என் புருஷனோட கௌரவத்தை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வசுக்கு தான் அடுத்த பொறுப்புன்றதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நீங்க அத்தை கிட்ட இருந்து பொறுப்பை பிடுங்கி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த குடும்பத்தை ரெண்டா உடைக்கணும்னு திட்டம் போடுறீங்க. அத்தையும் மாமாவையும் அவமானப்படுத்தணும்னு பாக்குறீங்க. அப்படிதான் வச்சுக்கோயேன். என்னால முடியுது, நான் செய்யறேன். ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. உன்னை இனிமே அந்த வீட்டு கிச்சன்ல மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே விடாம என்னால பண்ண முடியும். நான் நினைச்சா அதை செஞ்சு காட்டுவேன். உங்களாலதான் எல்லாம் முடியுங்கிற மாதிரி பேசாதீங்க. இப்ப சொல்றேன், இன்னும் எண்ணி 4 நாள்ல எங்க அத்தையே என்ன கூப்பிட்டு நீயே கிச்சனுக்கு போய் சமைமான்னு சொல்லுவாங்க. நான் சமைக்கத்தான் போறேன். சாதாரணமா சொல்றியா இல்ல சபதமே போடுறியா? சபதம் போடுற, சவால் விடுற, எது வேணாலும் வச்சுக்கோங்க. அடுத்த 4வது நாள் எங்க வீட்டு கிச்சன்ல நான் போய் சமைப்பேன். அப்படி இல்லைன்னா என்ன பயந்துட்டியா? பயமா? எனக்கா? அப்ப சொல்லு. 4 நாளைக்குள்ள நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டு கிச்சன்ல உன்னால சமைக்க முடியலன்னா 5வது நாள் காலையில ஆசாசியா எந்த வீட்டுக்கு வாழணும்னு வந்தியோ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவியா? என்ன பதிலே காணோம்? பயம் இல்லைன்னு சொன்ன. கோதைய நினைச்ச உடனே உள்ளுக்குள்ள உதறல் எடுக்குதா? யாரை பார்த்தும் எதை பார்த்தும் எனக்கு பயம் கிடையாது. எனக்கு எப்பவுமே துணையா நிக்கிறது அந்த சாமி தான். இந்த சாமி முன்னாடி வச்சு சொல்றேன், இனி 4 நாள்ல அந்த வீட்ல நான் சமைப்பேன். இல்லைன்னா 5வது நாள் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன். சாமி முன்னால சத்தியம் பண்ணிருக்க. பண்ண சத்தியத்தை காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் வீட்டுக்கு போன உடனே பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து ரெடியாவே.